ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். இன்றைக்கி வந்து மாதம்பட்டி ரெங்கராஜ் சாரோட நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்த்து செய்யணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். நம்ம வறுக்கிறதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் தான் வறுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வறுத்தோம்னா அடிப்பிடிக்காமையும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு சேர்த்துருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் 2 கை அளவு சின்ன வெங்காயமும் 1 கை அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வரமிளகாய் சேர்த்துட்டேன். நான் காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து தேங்காயும் சேர்த்துட்டேன். நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம், தேங்காய், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனில் வந்து நம்ம அரைச்ச விழுதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து நல்லா உப்பு சேர்த்து பெசரி வச்சிடலாம். இப்போ இதை குக்கரில் இந்த கறி வேகிற அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாகிற அளவு வெந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் கிரேவி. இப்போ இதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா நீங்கள் ஸ்பைஸியாக காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் வரமிளகாய் இன்னும் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து லேசாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்குங்க. அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நம்ம கறியிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். சிக்கன் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த சிக்கனில் வந்து வெறும் அந்த நம்ம அரைச்ச மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலை. உப்பும் மசாலாவும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு, தேங்காய்லாம் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே திக்காகிடும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிற வேண்டியது தான். அட்டகாசமான நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருந்ததுங்க. நீங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்தது. இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்திக்கு கூட செம்மையாக இருக்கும்.
சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனை. இதில் வந்து மிளகு, வரமிளகாலாம் சேர்த்து நம்ம அரைக்கிறனால நம்ம தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம அட்டகாசமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.